தெலங்கானாவில் 5 வயது சிறுமியை கழுத்தறுத்து தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. குழந்தையின் தாயாரை பழிவாங்குவதாக நினைத்து சித்தியே கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் ஜகத்தியாலா மாவட்டத்தில் உள்ள கொருட்டு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி ராமு, நவீனா. இந்த தம்பதியின் 5 வயது மகள் ஹரிஷ்டா. இவர் கடந்த சனிக்கிழமையன்று மாலையில் வீட்டின் அருகே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியை காணச் சென்றுள்ளார். விளையாட்டுப் போட்டி முடிந்து நீண்ட நேரமாகியும் சிறுமி வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். பதற்றமடைந்த பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் ஊர் முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. இதையடுத்து இரவு 10 மணி அளவில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே விரைந்து வந்த போலீசார் வீடு வீடாக சல்லடை போட்டு தேடியுள்ளனர். அப்போது அருகில் விஜய் என்பவரின் வீட்டின் குளியல் அறையில் இருந்து சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அதை கேட்டதும் பெற்றோர் உட்பட ஒட்டுமொத்த கிராமமே அதிர்ச்சியில் உறைந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டின் உரிமையாளர் விஜயை தொடர்பு கொண்டனர். அவர் வாராங்கல்லில் இருப்பதாகவும் தனது வீட்டிற்கு எப்போதாவதுதான் தான் வந்து செல்வதாகவும் கூறியுள்ளார். இதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது சிறுமியின் சித்தப்பா மனைவி மமதா மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. உடனே மமதாவை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் தங்களது பாணியில் விசாரணை நடத்தினர். ஆன்லைன் சூதாட்டம், பிட்காயின் ஆகியவற்றில் முதலீடு செய்ததில் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மமதா இழந்தது தெரிய வந்தது. இதனால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அனைவரும் தொட்டதற்கெல்லாம் மமதாவை குத்தி குத்தி காட்டியுள்ளனர். அதிலும் தனது கணவனின் அண்ணன் மனைவி நவீனா தொடர்ந்து அவமானப்படுத்தும் செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நவீனாவை நேரம் பார்த்து பழிவாங்குவதற்காக மமதா சதித்திட்டம் தீட்டியுள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று நவீனாவின் மகள் ஹரிஷ்டாவை ஆள் இல்லாத வீட்டிற்கு மமதா அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சிறுமியின் கழுத்தை நெரித்து மயக்கமடைய செய்துள்ளார். பின்னர் ஈவு இரக்கமின்றி கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலம் அளித்துள்ளார். அப்படியும் ஆத்திரம் தீராமல் தயாராக வைத்திருந்த பெரிய கட்டரை பயன்படுத்தி சிறுமியின் தலையை துண்டித்ததாக கூறி கொலையை நடுங்கச் செய்துள்ளார். அத்துடன் சிறுமி உயிரிழந்ததை அறிந்து குடும்பத்தினருடன் சேர்ந்து அழுது துடித்து நாடகமாடியதும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து மமதாவை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.